வெல்கம் டு கலைமணிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய வந்தது பார்த்து சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் கடையில் வாங்குற பால், பேக்கெட் பால் இல்லாமல் மாட்டுப்பால் வாங்குறோம்ல, அந்த பாலை வச்சு நெய் காய்ச்சறோம். அது நம்ம வீட்டிலேருந்து எடுத்து சுத்தமான நெய்யாக இருக்கும். அதை வெறும் ஏடு மட்டும் டெய்லி தோய் வச்சுட்டு அந்த ஏடு மட்டும் எடுத்து வைப்போம். அந்த ஏடு கடைஞ்சி நம்ம வெண்ணெய் எடுப்போம். அது இப்போ வெண்ணெய் எடுத்து அது பாலோ என்னென்ன பண்ணுறோன்னு அது உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நான் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இது தயிர் காலையில் தோய் வச்சது மதியானத்துக்கு தோஞ்சிடும். நம்ம நைட்டில் தோய் வைக்கிறதில்ல, காலையில் எழுந்தோடனே தோய் வச்சோம்னா மதியானம் சாப்பாட்டுக்கு புழுப்பு இல்லாமல் இருக்கும். அதுமாரி தான் எடுத்துக்கிறது. அது தோஞ்சு பின்னால கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கெட்டியாகிடும். ஏடு மட்டும் இதுமாரி ஏடு மட்டும் எடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்படியே சேர்த்து வச்சுட்டு நம்ம அதை வெண்ணெய் எடுப்போம். ஒரு வாரம் அடிச்சதை இந்த வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கு. இது மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த பீட்டரில் வச்சு அடிச்சுக்கலாம். போட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெண்ணெய் வந்துடும். இது பாரு இப்படி எடுத்துக்கிறது. நம்ம பெருசாக அது கடையணும், அது நல்லா மிக்சி இது மாதிரிலாம் தேவையில்லை. சும்மா இதுக்கு அப்படி வச்சு அடிச்சு வெண்ணெய் வந்துருச்சு. இப்போ கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெண்ணெய் வந்துருச்சு. தண்ணியில் போட்டோம்னா அந்த மோர் இருக்கிறதெல்லாம் கூட அதில் வந்துடும். பேக்கெட் பாலில் வராது, நம்ம வண்டி பால் வாங்குறோம்ல அதில் இருக்கும். ஏடு கட்டுறதுல வெண்ணெய் வரும், ஏடு கட்டாதுல வராது. இந்த வெண்ணெயை தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நெய் காய்ச்சிரும். இது கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அடுப்பில் வைக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் நெய் காயும் போது படப்படன்னு சத்தம் வந்துன்னே இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு வெண்ணெய் உருக்கலாம். கொஞ்சம் டீப்பாக இருக்கிற பாத்திரமாக தான் வைக்கணும், இல்லைன்னா கரைஞ்சி பொங்கும் போது கீழெல்லாம் வலிஞ்சிடும். வெண்ணெய் எல்லாம் உருகி வந்துருச்சு. இப்போ அதோட கூட இந்த முருங்கைக்கீரை போட்டு நம்ம போட்டோம்னா அது பொரிஞ்சு நல்லா முருவலாகி வந்துடும். அதுதான் அந்த நெய்க்கும் வாசனை கொடுக்கறது. அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடணும். நெய் கொஞ்சோண்டு உப்பு நெய்யில் போட்டோம்னா நல்லா பொரிஞ்சிடும். அவ்வளோதான். அது சத்தம் நின்றுச்சுன்னா அது நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், அதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நெய்யை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது முருங்கைக்கீரை நல்லா முருகுல ஆயிடுச்சு. இது எப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது எனக்கு உனக்கு நல்லா சண்டை போடுவாங்க அது மாதிரி சாப்பிட்றதுக்கு. நெய் காய்ச்சினதுலேயே இப்போ நம்ம ராகி மாவு போட்டு அது வறுக்க போகிறோம். அதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் மாரி சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் மாரி ராகி மாவு அரைச்சது. இது வீட்லேயே கழுவி காய் போட்டு அரைச்சது. இதுதான் நம்ம போட்டு இப்போ வறுக்க போகிறோம். கொஞ்சம் லேசாக வாசனை வர்ற வரையும் வறுத்துக்கணும். இந்த நெய் காய்ச்சும் போது உப்பு போட்டோம்ல, அந்த உப்பே இதுக்கு போதும். இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதே போதும். இது வறுபட்டுச்சுன்னா அந்த வெல்லம் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கு, அது இதில் சேர்த்துடலாம். இந்த வெல்லம், முருங்கைக்கீரை, ராகி மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி வெல்லம் உருகி நல்லா வாசனையாக வந்துருச்சு. இது அவ்வளோதான், இதோட நிறுத்திட வேண்டியது தான். ரெடி ஆயிடுச்சு. நெய் காய்ச்சி ராகி மாவும் வறுத்தாச்சு வெல்லம் போட்டு. அதை இப்போ லியாவும் வேன்வையும் டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா கிரன்ச்சியா இருக்கு. இதுல நெய்யில ராகி மாவு போட்டுக்குது, முருங்கைக்கீரை போட்டுக்குது. அது அயனு, கால்சியம், ஹீமோகுளோபின் எல்லாம் நிறைஞ்சது. நம்ம
குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுத்தோம்னா கீரை கொடுத்தா தனியாக சாப்பிட மாட்டாங்க, ராகி கொடுத்தாலையும் சாப்பிட மாட்டாங்க. அது நெய்யில் வறுத்து இது மாதிரி ஸ்வீட் போட்டு வெல்லம் போட்டு கொடுத்தோம்னா அது ஒரு ஸ்வீட் வெரைட்டியாக இருக்கும். அதுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வித்தியாசமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.